தான் லட்சுமி. இந்த ஒரு மாடை தான் நான் சேலத்துலேருந்து கொண்டு வந்தேன் சென்னைக்கு. இன்னைக்கு நம்ம மாந்தாங்கல்ல அண்ணா இடத்துல 4 கண்ணுக்குட்டி. இது லட்சுமி, இதுவுடைய குழந்தை. இவர் கண்ணு போட்டு அங்கே இருக்கார் அவரு. ஆமாம், இவர் ஒருத்தர். இந்த 4 ஒயிட்டு, 5ஆவது இந்த 7, மொத்தம் 5 கண்ணு போட்டுட்டாரு. நம்ம எடப்பாடியிலேருந்து வந்தார் சங்கரி பாப்பா. அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துகள். உங்கள் சேலமரா தமிழ்ச்செல்வன். இந்த பொங்கல் நல்ல உற்சாகமாகவும் மகிழ்ச்சி பொங்கும் பொங்கலாக போய்கொண்டிருக்கிறது. இந்த பொங்கலோடு சேலமராரும் மக்களோட மக்களாக பங்கெடுத்து கொண்டு அன்னதானத்திலும் தர்மத்திலும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். நம் கிளையில் நடக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடியவர்கள் இந்த பொங்கலில் ஒரு உறுதிமொழியாக இயலாதவர்களுக்கு இயன்றதை செய்கின்ற மொழிக்கு ஏற்ப அன்னதானத்தில் நம்ம ஈடுபட்டிருக்கின்றோம். தான தர்மத்தில் ஈடுபட்டிருக்கின்றோம். முடிந்த உதவியில் ஏழைக்கு செய்யுங்கள். ஏன்னா நம்ம வாழ்ந்தது பெருசு இல்லை. நம்ம வாழும்போது எத்தனை பேரை வாழ வைத்து விட்டோம், நம்ம தொழில் எத்தனை பேருக்கு கற்றுக் கொடுத்தோம், நம்மளே எத்தனை பேர் ஃபாலோ பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதுதான் வாழ்க்கையின் அர்த்தம். நாம் முதலாளியானதில்லை, நம்ம ஒவ்வொருத்தரையும் முதலாளியாக்க வேண்டும் என்பதுதான் நமது குறிக்கோள். நம்ம இளைஞர்களை வழி நடத்தி இந்த மதுவில் வீழ்ந்து இருக்கும் இளைஞர்கள் நம் சமுதாயம் மீண்டு எழுந்து உற்சாகமான பொங்கலை ஒரு உற்சாகமான உடலோடு உள்ளத்தோடு கொண்டாடினோம். அவர்களுக்கெல்லாம் உதவியாக நம்ம வாழ்க்கை அமைய வேண்டும். எல்லா பகுதியிலும் அன்னதானத்தில் ஈடுபடுங்கள். உங்களோடு நானும் பங்கெடுத்து கொள்கின்றேன். இப்போது சென்னையில் நம்ம முடித்துட்டு இருக்கோம். நம்மளுடைய பாரதிய ஜனதாவுடைய முன்னாள் மாநில தலைவரும் தெலுங்கானா பாண்டிச்சேரி முன்னாள் கவர்னருமாகிய அக்கா தமிழிசை அவர்கள் தலைமையில் தென்னிந்திய பத்திரிகையாளர் சங்கத்துக்கு ஏற்ப அவங்களுக்கு உதவிகளை நம்ம புரிந்தோம். அடுத்து யாழ்ப்பாணத்தில், அடுத்து திருநெல்வேலி, சேலம் ஆகிய பகுதிகளெல்லாம் நம்ம தான தர்மத்தில் ஈடுபட இருக்கின்றோம். சேலத்தில் விஜய் வெங்கடேசன் அவர்கள் அந்த பணியில் இருக்கின்றார்கள். திருநெல்வேலியில் சந்திரன் அவர்கள் இருக்கின்றார்கள். மதுரையில் சுந்தர் அவர்கள், யாழ்ப்பாணத்தில் நம்மளுடைய தம்பி பாலாஜி அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார். நானும் பங்கெடுத்து நான் போன்ற உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். சேலமாக அமைஞ்சிருக்கிற எந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த பொங்கலில் ஏழை எளிய மக்களுக்கு உதவிவர்கள். யார் நம்மளை விமர்சனம் பண்ணாலும் அதை பற்றி கவலை இல்லை. அதை சரி செய்து கொள்வோம். நாம் அவர்கள் மேல் குவித்து கொள்ள வேண்டாம். நம் தப்பை நம்ம சரி செய்து கொள்ள வேண்டுமே தவிர யார் மீதும் நம்ம வருத்தப்பட வேண்டியதில்லை. விமர்சனத்திற்கு ஆளாகாமல் அதை அறிவுரையாக எடுத்துக்கொண்டு செயல்படும் இந்த பொங்கல் திருநாளில் உழைக்கும் உழவனுக்கு இன்று மாட்டுப்பொங்கல் திருநாள், நாளை மாட்டுப்பொங்கல் நான் பங்கெடுக்க இருக்கின்றேன். உங்களோடு நானும் இந்த பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்து தான தர்மத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். ஈன்றதை செய்தோம் எல்லோர்கள் என்று கூறி உதவிகள் புரிந்துவிடும் என்று உறுதிமொழி ஏற்ப இந்த பொங்கலை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்திருந்தேன். காணும் உங்கள் நன்று கடற்கரை ஓரம், ஏரி கரைகள் ஓரம், கிணறில் குளிப்பவர்கள் மிக எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். நீச்சல் தெரிந்தவர்கள் ரொம்ப தண்ணி ஆழத்திற்கு செல்லாமல் பத்திரமாக காணும் உங்களை கொண்டாட வேண்டும் என்று அன்பு வேண்டுகோளாக விடுத்து பாதுகாப்பாக கொண்டாடுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.